ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து 2 டேஸாக என் vlog எடுக்கலைன்னு முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். 2 டேஸாக வந்து வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக போயிட்டு ஈவினிங் லேட்டாக வர்றதுனால வீட்டில் வந்து ரெசிபீஸ் எல்லாம் ஷூட் பண்ணி போட முடியல. அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தங்காட்டி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது. சரி, ஃபர்தராக வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, நாளைக்கு ஒரு விசேஷம் அமாவாசை அப்படின்ட்டு, அப்புறம் வெள்ளிக்கிழமை, அப்புறம் சனிக்கிழமை யுகாதி, இப்படியே போயிட்டுருக்கிறதுனால ஓகே இன்றைக்கே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ரெகுலராகவே நான் வந்து எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன் எப்போவுமே. ஓகே, அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை பொருள் வைக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலன்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். டின்னர் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ்ஷான புத்துணர்ச்சியான ஒரு ஜூஸ், அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ், இந்த சம்மருக்கு இது ரொம்ப தேவை. அதே போல் நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ். நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட்டு ஜூஸ் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம டின்னர் ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணினதெல்லாம் இங்கே இருக்குது. ரைஸு, ரசம், குழம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காய். ஓகே, இது ரெகுலராக பண்ணுறது தான். இன்றைக்கி பாசிப்பருப்பு கடைஞ்சி அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்னங்கிறது பார்க்கலாம். சும்மா ஒரு அரைப்பிடி இந்த அளவுக்கு ஒரு புதினா மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஹாஃப் இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு லெமனு, ஒரு 10 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். பனஞ்சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஏன்னா இது வந்து அவ்வளோவா ஸ்வீட் இருக்காது இல்லையா, நம்ம நிறையா ஆட் பண்ணணும், அதனால் பார்க்குறக்கு அப்படி இருக்குது. ஆனால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம குடிச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து புதினா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி. இப்போ மிக்ஸி ஜாரில் புதினா, ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பக்கத்தாடி இருக்கிற ஃபில்டரில் ஊற்றிடுறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு குலுக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து மறுபடியும் வடிகட்டிக்கலாம். இதை நான் உங்களுக்கு கேமரா கையில் வச்சுருக்கிறதுனால காட்ட முடியல. இப்போ வச்சுட்டு நான் ஊற்றிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனஞ்சக்கரை சேர்த்திடலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு. இப்போ லெமன் வந்து கொஞ்சம் ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமுத்தினோம்னா நல்லா சாஃப்டாக நமக்கு ஜூஸையும் நிறையா கிடைக்கும். சரி, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். நமக்கு ஃபில்டர் இருக்கிறதுனால சீட்ஸ் எல்லாம் எதுவும் விழுகாது. அந்த டேஸ்ட் பட்ஸும் சரி, அந்த லெமனோட பட்ஸும் அதில் இதாகாது. அங்கே பார்த்து காட்டுறேன். பாப்பா தான் இப்போ கேமரா பிடிச்சிட்டு இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேணுங்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி கூட சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம புதினா சேர்த்துறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாயில் இருக்கிற துர்நாற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் யாருக்காவது இருந்ததுன்னா அதெல்லாம் கூட போயிடும். பை நேச்சுரலாகவே அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து புதினா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மின்ட் வந்து புதினா வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது பொருள். லெமன் வந்து இம்யூனிட்டி சொல்லவே வேண்டாம். பனஞ்சக்கரை ரொம்ப நல்லது, அயன் இருக்குது, எல்லாமே இதில் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு. வாரத்தில் இது 2 டைம் குடித்தாலே போதும், அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஜூஸ்.
மற்ற நாளெல்லாம் வேறு வேறு நம்ம ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கூட இது நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இது கிளாஸ் ஜாருக்கு மாற்றிடலாம். இது சில்லுன்னு குடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட குடிக்கலாம். இது கொஞ்சம் குடித்தாலே போதும். ஓகே, சூப்பரான நம்மளுடைய புதினா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. புதினா எலுமிச்சை ஜூஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குது ஜூஸு? குடிச்சிட்டு சொல்லு. நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் குடிக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்குது இந்த ஜூஸை. இப்போ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, மறுபடியும் குடிச்சிட்டு பார்த்துட்டு உங்களுக்காக சொல்கிறேன். செம்ம அட்டகாசமாக இருக்குது. புதினா போட்டிருக்குறோன்ற மாதிரியே இல்லை, நல்ல ஒரு ஸ்ட்ராங் கரும் ஜூஸ் குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிச்சாச்சு. அடுத்தது நம்மளுடைய சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வந்தீங்களா ஜூஸ் எப்படி இருந்துச்சு? ஜஸ்ட்டு சூப்பர்பாக இருக்கும். நான் பண்ணுறதுனாலன்னு சொல்லலை, பொதுவாகவே நீங்களே இது ரொம்ப நம்ம புதினா சேர்த்தனோம்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரொம்ப கொஞ்சம் அந்த ஹார்டாக இருக்கும். இது குழந்தைங்க கூட குடிப்பாங்க, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. பட் நாட்டு சக்கரை, வெல்லம், அதுக்கப்புறம் பனஞ்சக்கரை இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க டின்னர் ரெசிபி என்ன அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணி வந்து ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம போட்டு. நம்ம சேனலில் நிறைய இதுக்கு முன்னாடி நான் பிரியாணிஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். பன்னீர் பிரியாணி, பொட்டேட்டோ பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே பண்ணியிருக்கிறேன். ஒரு 2-3 வீடியோவோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க பிரியாணி செய்ய போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ குயிக்காக நம்ம என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 2-3 பிரிஞ்சி இலை, சும்மா சின்னதாக 2, அப்புறம் ஒரே ஒரு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு. வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து நம்ம ரொம்ப மைல்டாக வந்து மசாலா சேர்த்துனோம்னாலே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தூள்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பிரியாணி மசாலா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் வந்து 2 டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன், பொன்னி அரிசி. இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி, இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணியோடு நான் ஊற வச்சுருக்கிறேன், ஊறிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன தக்காளி, மீடியமான தக்காளி 2. அதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஒரு 1 பாட் ரெசிபி தான், நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வந்து பெரிய பாத்திரம் இருக்குதுனாலும் கூட நீங்கள் பாத்திரத்தில் பண்ணிக்கிங்க. அதுக்கு வந்து இப்போ 2க்கு 1 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர், 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இல்லை, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓப்பன் பாட்டில் நம்ம செய்யும்போது கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படும். குக்கர்னால் கரெக்டாக 1க்கு 2ங்கிறது தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் போட்டுடுறேன். இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நம்ம சேர்த்திட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, ஒரு மீடியமான பச்சை மிளகா, சின்னது ஒன்று பெருசு ஒன்று வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்தி. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா 2ஐயும் போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து 3/4 டீஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/4 பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நான் இன்றைக்கி இந்த 3 காய் தான் சேர்த்திக்கிறேன். எங்கிட்ட இருக்கிறது இந்த 3 காய் தான். நீங்கள் வேணும்னா இன்னும் பட்டாணி, பச்சை பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த காய்களை சேர்த்திடலாம். அவ்வளோதான். இப்போ காய்களை சேர்த்திட்டோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ காய் நல்லா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். காயில் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காகத்தான். ஓகே, இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். ஓகே, காய் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி. மீடியமான ஒரு தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி. இப்போ காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளோ தான் நான் மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துறேன். நான் இதோட விளக்கம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை சேர்த்தியாச்சு. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையானங்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இந்த சொம்பு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும். ஸோ இதில் 2 வாட்டி நான் ஊற்றிக்க போகிறேன். 1, இது 2, அவ்வளோதான். இப்போ 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. மொத்தம் 4 டம்ளர். அந்த ஒரு சொம்பு தண்ணி வந்து 2 டம்ளருக்கு ஈக்குவல். ஸோ 2 டைம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது 2வது டீஸ்பூன் உப்பு. உங்கள் உப்பு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த தண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே பிரியாணி செய்யும் போது இதை விட இந்த தண்ணி வச்சிருக்கிற தண்ணி விட 1 கல் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். அப்போ வந்து ரைஸ் வெந்து வர்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். இப்போ 2 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன். இது அப்படியே சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சிம்பிளாக இருக்கும். குழந்தைங்க கூட பிரியாணியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ்னால தான் வந்து அந்த காரத்தினால வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டோம்ல, மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குக்கரை மூடிட்டு நான் வந்து 2 விசில் விட்டுக்க போகிறேன். உங்கள் குக்கர், உங்கள் ரைஸ் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க. எனக்கு 2 விசில் விட்டால் சூப்பராக போதும். விசில் போட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 விசில் வந்துருச்சு. இப்போ இது கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் திறந்தா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே பரட்டி விட்டுடலாம். இப்போ வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றிக்கல, இப்படியே கிளற போகிறேன். தண்ணி ஊற்றி 2 விசில் தான் விட்டுருந்தோம். சூப்பராக செம்மையாக வெந்துச்சு. ரைஸ் கூட பாருங்கள், அமுத்துனா நல்லா வெந்திருக்குது. கரெக்டாக இருக்குது. அதே சமயம் உதிரியாகவும் இருக்குது, ஃபுல்லாகவும் நல்லா வெந்திருக்குது. வீடியோவுக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நல்லா டார்க் கலராக தான் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்து தயிர் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால் வெறும் தயிர் தான். ஓகே, சூப்பராக இருக்குது. வாசம் இங்கே செம்மையாக அடிக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருந்தது? ரொம்ப சிம்பிளாக மைல்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த மசாலா ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் டபுள் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் வேறு வெரைட்டிஸாக நான் செஞ்ச பிரியாணியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.